ஆனால் இதற்குள் வேறொரு விபரீதம் நேர்ந்து விட்டது. பூனையின் ஒரு கால் பறவைக்கூட்டின் முனையை பற்றி இழுத்ததல்லவா? அதனால் சிறிது ஆடிப்போயிருந்த கூடு வாலிபனின் கல்லெறி மரக்கிளையில் தாக்கிய வேகத்தினால் அதிகமாக நிலை குலைந்து சிறிது சிறிதாக அந்த கூடு கிளையின் கப்பிலிருந்து நழுவியது. கிளையிலிருந்து நழுவி விழுறது கீழே. முழுதும் நழுவி விழுந்திருந்தால் காட்டுப்பூனை வாயிலிருந்து தப்பிய குஞ்சுகள் தரையில் விழுந்து மாண்டிருக்கும். நல்ல வேளையாக கூட்டின் ஒரு முனை கிளையை கவ்விக்கொண்டிருந்தது. கூடு அதில் இருந்த குஞ்சுகளுடன் கீழே தொங்கிக் கொண்டிருந்தது. கூடு அதில் இருந்த குஞ்சுகளுடன் கீழே தொங்கி ஊசலாடியது. அப்படி ஆடின்னு இருக்கு எல்லாம். குஞ்சுகளின் உயிர்களும் ஊசலாடின. மரங்கொத்தி பறவைகள் முன்னைவிட பீதியுடன் அலறிக்கொண்டு குஞ்சுகள் இருந்த கூட்டையை சுற்றி சுற்றி வந்தன. காற்று கொஞ்சம் வேகமாக அடித்தால் கூடு தரையில் விழுந்துவிடும். அவ்வளவு உயரத்திலிருந்து விழுந்தால் குஞ்சுகள் பிழைப்பது துர்லபந்தான். ரொம்ப கஷ்டம் அந்த குஞ்சுகள் கீழே விழுந்ததுன்னா. வாலிபன் ஒரு கண நேரம் யோசித்தான். முதலில் மரத்தின் மேல் தாவி ஏற அவன் எண்ணியதாக தோன்றியது. மறுகணத்தில் மனதை மாற்றிக்கொண்டதாக காணப்பட்டது. வானதியை பார்த்து, பெண்ணே, சற்று இங்கே வா. கூடு கீழே விழுந்தால் உன் சேலை தலைப்பினால் பிடித்துக்கொள். இதோ நான் ஒரு நொடியில் திரும்பி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஓட்டமாக ஓடினான். அவன் சொன்னபடியே மிக சொற்ப நேரம்னா நேரத்தில் திரும்பி வந்தான். ஆனால் இப்போது அவன் நடந்து வரவில்லை, யானை மீது ஏறிக்கொண்டு வந்தான். வானதிக்கு அவன் என்ன செய்ய போகிறான் என்பது ஒருவாறு தெரிந்துவிட்டது. ஆகையால் அங்கிருந்த தாமரை குளத்தின் படிக்கட்டை அடைந்தாள். சில படிகள் இறங்கி உட்கார்ந்து கொண்டு யானை மேல் வந்த வாலிபன் என்ன செய்கிறான் என்பதை பார்த்து கொண்டிருந்தாள். யானை மரத்தடிக்கு வந்ததும் நின்றது. அதன் முதுகில் இருந்தபடி வாலிபன் பறவை கூட்டை கையினால் தாங்கி முன்னால் அது இருந்த கிளை பொந்திலே ஜாக்கிரதையாக வைத்தான். தாய் பறவையும் தகப்பன் பறவையும் இப்போது முன்னை விட அதிகமாக கூச்சலிட்டன. ஆனால் அந்த கூச்சலில் இப்போது குதூகல துவனி மேலிட்டிருப்பதாக தோன்றியது. ரொம்ப குதூகல துவனின்னு சத்தம்னு அர்த்தம். குதூகலம்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு, சந்தோஷமான கூச்சல் போடுறதுகள். வாலிபன் பின்னர் திரும்பி சுற்றுமுற்றும் பார்த்தான். பெண்ணே, எங்கே போனாய் என்று கூவினான். வானதி பெரிதும் நாணம் அடைந்து மௌனமாக இருந்தாள். வாலிபன் யானையின் மீதிருந்து கீழே இறங்கினான். பின்னர் மறுபடியும் சுற்றுமுற்றும் பார்த்தான். வானதி மனதில் எதையோ நினைத்து கொண்டாள். அந்த நினைவு அவளுக்கு பெரும் வேடிக்கையாக இருந்தது. அவளை அறியாமல் சிரிப்பு வந்தது. உரத்த சத்தத்துடன் கலகலவென்று சிரித்தாள். அதை கேட்டுவிட்டு வாலிபன் குளத்தின் படிக்கட்டுக்கு வந்தான். வானதியை பார்த்து, பெண்ணே, ஏன் சிரிக்கிறாய்? நீ இவ்வளவு பலமாக சிரிக்கும்படியாக இப்போது என்ன நேர்ந்து விட்டது என்றான். வாலிபன் குரல் வானதியின் செவிகளில் விழுந்ததும் மறுபடியும் முன்பு போல் அவள் நெஞ்சம் நெகிழ்ந்து பொங்கிற்று. கூச்சம் முன்னிலும் அதிகமாயிற்று. அவனை ஏறிட்டு பார்க்க முடியாதபடியால் அப்புறமும் இப்புறமும் பார்த்து கொண்டிருந்தாள். பெண்ணே, ஏன் சிரித்தாய்? சொல்ல மாட்டாயா என்று மீண்டும் வாலிபன் கேட்டான். வானதி மனதை திடப்படுத்தி கொண்டு, ஒன்றுமில்லை, நீ பெரிய வீரனாக இருக்கிறாயே என்று எண்ணி சிரித்தேன். பூனையோடு சண்டை போடுவதற்கு யானையின் பேரில் வந்தாய் அல்லவா என்று கேட்டாள். அதை கேட்டு அந்த வாலிபனும் சிரித்தான். பெண்ணே, அது பூனைதானா? நீ போட்ட கூக்குரலை கேட்டு புலியோ என்று பயந்து விட்டேன் என்று சொன்னான். வானதிக்கு இதற்குள் துணிவு வந்துவிட்டது. அவளிடம் இருந்த கூச்சமும் குறைந்து விட்டது. ஆஹா, அப்படியா? புலிக்குடி பறக்கும் சோழ நாட்டில் புலியை கண்டுதான் எதற்காக பயப்பட வேண்டும்? நீ பாண்டிய நாட்டனா என்றாள். அதை கேட்ட வாலிபனின் முகம் முன்னை காட்டிலும் சற்று அதிகமாக மலர்ச்சி அடைந்தது. பெண்ணே, நான் வேற்று நாட்டவன் அல்ல, இந்த சோழ நாட்டை சேர்ந்தவன் தான். யானை மீது ஏறி வேறு போர்க்களங்களுக்கும் சென்றிருக்கிறேன். நீ யார்? எந்த ஒரு பெண்? பெரிய வாயாடி பெண்ணாக இருக்கிறாயே என்றான். யானைப்பாக மரியாதையாக பேசு. நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன? எதற்காக அதை பற்றி கேட்கிறாய் என்றாள் வானதி. சரி, அப்படியானால் நான் கேட்கவில்லை. பெரிய இடத்து பெண் போல் இருக்கிறது, போகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த வாலிபன் படியேறி மேலே போகலானான். வானதி மறுபடியும் விளையாட்டு பரிகாசம் துணித்த குரலில், யானைப்பாக என்னையும் உன் யானையின் மேல் ஏற்றுக்கொண்டு போகிறாயா என்றாள். சரி, ஏற்றுக்கொண்டு போகிறேன். எனக்கு என்ன கூலி தருவா என்று கேட்டான். கூலியா? என் பெரியப்பாவிடம் சொல்லி உனக்கு கொடும்பாளூர் அரண்மனையில் உத்தியோகம் வாங்கி தருகிறேன். இல்லாவிட்டால் யானைப்படைக்கு சேனாதிபதியாக செய்கிறேன் என்றாள் வானதி. ஓஹோ, கொடும்பாளூர் இளவரசியா தாங்கள் என்றான் அந்த வாலிபன். இதுவரையில் மலர்ந்திருந்த அவனது முகம் இப்போது சுருங்கியது. புன்னகை மறைந்தது. புருவங்கள் நெறிந்தன. ஏன் கொடும்பாளூர் இளவரசி என்றால் அவ்வளவு மட்டுமா? உன் யானை மேல் ஏறக்கூடாதா என்றாள் வானதி. இல்லை, கொடும்பாளூர் அரண்மனை கொட்டாரத்தில் எவ்வளவோ யானைகள் இருக்கின்றன. எத்தனையோ யானை பாகர்களும் இருக்கிறார்கள். நான் என்னத்திற்கு என்று சொல்லிவிட்டு அந்த வாலிபன் விடுவிடு என்று நடந்து போனான். அவன் ஒருவேளை திரும்பி பார்ப்பானோ என்று சற்று நேரம் வரையில் வானதியை எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் திரும்பியே பாராமல் நடந்து சென்று யானை மேல் ஏறி போய்விட்டான். இந்த சம்பவம் வானதியின் உள்ளத்தில் வெகுவாக பதிந்துவிட்டது. அடிக்கடி அது அவளுடைய ஞாபகத்துக்கு வந்தது. அந்த யானைப்பாகனுடைய உருவத் தோற்றமும் மலர்ந்த முகமும் இனிய குரலும் நினைவுக்கு வந்த போதெல்லாம் உள்ளத்தில் இனம் தெரியாத இன்பக் கிளர்ச்சி உண்டாயிற்று. அவன் பறவை குஞ்சுகளை காப்பாற்ற யானை மேல் ஏறி வந்ததை நினைத்த போதெல்லாம் அவளை அறியாமல் நகைப்பு வந்தது. தனக்குத்தானே சிரித்து கொண்டாள். பிறகு அதற்காக வெட்கமும் அடைந்தாள்.
அந்த யானை பாகனின் அகம்பாவத்தையும் கொடும்பாளூர் என்ற வார்த்தையை கேட்ட உடனே அவன் முகத்தை சுருக்கி கொண்டு போய்விட்டதையும் எண்ணிய போதெல்லாம் அவன் பேரில் கோபம் உண்டாகி வளர்ந்தது. மொத்தத்தில் அந்த யானைப்பாகனை பற்றி அடிக்கடி நினைவு வந்து கொண்டிருந்தது. இது தவறோ என்ற சந்தேகமும் கூட தோன்றி அவளை மிகவும் வருத்தி கொண்டிருந்தது. திருநள்ளத்துக்கு தமது தமக்கையை பார்க்க பொன்னியின் செல்வர் வரப்போகிறார் என்று அரண்மனையில் பேச்சாக இருந்தது. சோழ நாட்டின் கண்மணியாக விளங்கிய இளவரசரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அரண்மனை பெண்கள் எல்லாருக்கும் இருந்தது போல் வானதிக்கும் இருந்தது. அதற்கு சந்தர்ப்பம் எளிதில் கிடைக்கவில்லை. இளவரசர் வந்துவிட்டார் என்று பேச்சாக இருந்ததை தவிர அவர் அந்தப்புறத்துக்குள் வரவே இல்லை. இயற்கையில் சங்கோஜம் நிறைந்த வானதியோ மற்ற தோழி பெண்களைப் போல் சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி கொண்டு அவரை பார்க்க விரும்பவில்லை. திருநள்ளத்தை விட்டு இளவரசர் புறப்பட்ட அன்றைக்குத்தான் அரண்மனை மேல் மாடத்தில் நின்று வானதி பொன்னியின் செல்வரை பார்க்க நேர்ந்தது. அவர் யானையின் மீது ஏறி பிரயாணமாகி கொண்டிருந்தார். வானதி தன் கண்களை நம்ப முடியவில்லை என்றால் அது சம்பிரதாய வார்த்தை என்று. யானைப்பாகன் என்றுதான் எண்ணி கேலி பேசி சிரித்து அதிகாரம் செய்யவும் துணிந்த வாலிபனே இந்த மாநிலம் போற்றும் இளவரசர் அருள்மொழிவர்மன் என்று கண்டார். வானதிக்கு அவளுடைய கண்களை எப்படி நம்ப முடியும்? பின்னர் பக்கத்தில் இருந்த பெண்களை பலமுறை கேட்டுத்தான் அதை நிச்சயம் செய்து கொண்டாள். இதனால் அவள் அடைந்த அவமானத்தையும் மனவேதனையும் சொல்லி சாத்தியமில்லை. உலகம் ஆள பிறந்தவருக்கு கொடும்பாளூர் அரண்மனையின் யானை கொட்டார தலைவன் உத்தியோகம் செய்து வைப்பதாக தான் சொன்னதை அவள் நினைத்தபோது ஒரு பக்கம் சிரிப்பு வந்தது. அதே சமயத்தில் கண்களில் கண்ணீர் வந்தது. தன்னுடைய மூடத்தனத்தை நினைத்து வருந்தினாள். அப்போது அவருடைய முகம் சுருங்கியதன் காரணம் அவரை யானைப்பாக என்று அழைத்ததுதான் என்று நம்பினாள். நாணம், மடம், அச்சம், பயிர்ப்பு என்னும் குணங்களில் ஒன்றுமில்லாத பெண் என்றுதான் தன்னை பற்றி அவர் எண்ணியிருப்பார். இதை நினைத்த போது வானதியின் உள்ளம் அடைந்த வேதனைக்கு அளவே இல்லை. ஆற்றிலோ குளத்திலோ விழுந்து உயிரியே விட்டு விடலாமா என்று கூட பலமுறை எண்ணினாள். இளையபிராட்டி குந்தவையிடம் தான் செய்த குற்றத்தை சொல்லிவிட பலமுறை முயன்றாள். ஆனால் அதற்கு துணிவு வரவில்லை. நான் எழவில்லை. இளவரசரே குந்தவை தேவியிடம் சொல்லியிருந்தால் அவரே தன்னிடம் கேட்டிருப்பார். குந்தவை தேவியை கேளாததினால் இளவரசர் சொல்லவில்லை என்று முடிவு செய்தாள். எத்தனையோ மனவேதனைக்கு மத்தியில் இந்த எண்ணம் அவளுக்கு சிறிது ஆறுதல் அளித்தது. என்றைக்காவது ஒரு நாள் பொன்னியின் செல்வரிடம் நேரில் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட பிறகு உயிரை விட்டு விடலாம் என்று கருதினாள். ஆனால் அதற்கும் தைரியம் வரவில்லை. பழையாறைக்கு போன பிறகு இளவரசரை சந்திக்கும் சந்தர்ப்பம் நேரலாம் என்று தோன்றிய போதெல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டாள். இளவரசரின் முன்னால் போவதை காட்டிலும் உயிரையே விட்டு விடலாம் என்று கருதலானாள். திருநள்ளத்தில் நடந்ததை அறியாத இளையபிராட்டியும் அவளுடைய தோழிமார்களும் இந்த பெண் இவ்வளவு கூச்சப்படுகிறாளே என்று மட்டும் ஆச்சரியப்பட்டார்கள். அவளுடைய பயந்த சுபாவத்தோடு இதுவும் சேர்ந்தது என்று நினைத்தார்கள். பொன்னியின் செல்வர் தன்னிடம் அருவருப்பு கொள்வதற்கு வேறு முக்கிய காரணமும் உண்டு என்பதை வானதி விரைவில் அறிந்து கொண்டாள். இளவரசர் அருள்மொழிவர்மன் ஒரு காலத்தில் உலகம் ஆளும் சக்கரவர்த்தி ஆவார் என்று பலரும் நம்பியது அவளுடைய பிறந்த வீட்டிலும் நம்பினார்கள். அதனால் அவளை அருள்மொழிவர்மருக்கு மனம் செய்து வைத்து விட வேண்டும் என்று அவளுடைய பெரிய தகப்பனார் திட்டமிட்டிருந்தார் என்பது வானதிக்கு ஒருவாறாக தெரிந்திருந்தது. அந்த நோக்கத்துடனேயே அவளை பழையாறைக்கு பூதி விக்ரமகேசரி அனுப்பி வைத்திருப்பதாக குந்தவை தேவியின் மற்ற தோழி பெண்கள் அடிக்கடி ஜாடை மாடியாக பேசிக்கொள்வார்கள். சில சமயம் வானதியிடமே சொல்லி பரிகசிப்பார்கள். ஆகையினாலே தான் நீ இளவரசர் முன்னாலேயே போக மாட்டேன் என்கிறாள், எங்களுக்கு தெரியாதா உன் கள்ளத்தனம் என்பார்கள். இந்த வார்த்தைகள் வானதியின் காதில் நாராசமாக விழுந்தன. தான் கொடும்பாளூர் பெண் என்று அறிந்ததும் யானைப்பாகனுடைய முகம் சுருங்கியதன் காரணம் இதுவாகவே இருக்கலாம் அல்லவா? இவ்வாறெல்லாம் வானதியின் இளம் உள்ளம் கொந்தளித்து கொண்டிருந்த நிலைமையிலே தான் ஒரு நாள் பொன்னியின் செல்வர் ஈழத்து போருக்கு புறப்பட்டார். அன்றைக்கு அரண்மனையிலிருந்து எல்லா தோழி பெண்களும் கையில் மங்கள தீபங்களுடன் நின்று அவரை வாழ்த்தி வழியனுப்ப ஏற்பாடாயிற்று. இந்த சமயத்திலும் வர முடியாது என்று மறுக்க வானதியினால் இயலவில்லை. போருக்கு புறப்படும் இளவரசரை ஒருமுறை பார்த்து விட வேண்டும் என்ற ஆர்வமும் அவள் உள்ளத்தில் பொங்கியது. வாய் திறந்து பேசாவிட்டாலும் தன் முகபாவத்தை கொண்டும் நயன பாஷைனா கண்ணால பேசுறது, நயன பாஷையினாலும் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்று சபலமும் இருந்தது. ஆனால் அவள் எண்ணியதற்கெல்லாம் மாறாக சம்பவம் நடந்துவிட்டது. இளவரசர் அருகில் வந்து அவளை ஏறிட்டு பார்த்ததும் வானதி உணர்விழுந்து தீபத்தையும் போட்டுவிட்டு தரையில் விழுந்து மூர்ச்சையானாள். இதன் பிறகு நிகழ்ந்தவை எல்லாம் வாசகர்கள் அறிந்தவைதான் அல்லவா? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். ஓட்டுக்கூரை ஓடத்தில் மிதந்து கொண்டிருந்த வானதி திருநள்ளத்தை அணுகிய போது அவளுடைய உள்ளத்தில் மேற்கூறிய சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சென்றன. பொன்னியின் செல்வருக்கு தன் மீது அனுதாபமும் உண்டு என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். அதை அவர் இளையபிராட்டி மூலமாகவும் நேரிலேயும் தெரிவித்ததும் உண்டு. ஆனால் அவருடைய அன்பு பூரணமடையாத வண்ணம் அவ்வப்போது தடை செய்த முட்டுக்கட்டை ஒன்றும் இருந்தது. அது இன்னதென்பதையும் அவள் அறிந்திருந்தாள். இளவரசர் ஒரு காலத்தில் சக்கரவர்த்தி ஆகலாம் என்னும் எண்ணத்தின் பேரில் அவளை அவர் கழுத்தில் கட்டிவிட பார்க்கிறார்கள் என்று இளவரசர் நம்பியதுதான் அந்த முட்டுக்கட்டை.
இவ்விதம் அவர் நம்புவதற்கு காரணம் இல்லாமல் போகவில்லை. வானதியின் பெரிய தந்தை இதை பற்றி பல முறை பேசியதுண்டு. ஏன் இளையபிராட்டி குந்தவை தேவி அந்த சதியாலோசனையில் சம்பந்தப்பட்டவர் தான். அது இன்னும் பலருக்கும் தெரிந்திருக்கும். அந்த ஓடக்கார பெண் பூங்குழலி கூட அதை குறிப்பிட்டு பரிகாசம் செய்யவில்லையா? ஆனால் இளவரசர் மனதில் அந்த எண்ணம் தங்கி நின்றது. அவருடைய அன்புக்கே ஒரு முட்டுக்கட்டையாக இருந்ததில் வியப்பில்லை தானே. ஆனால் சற்று முன்பு வானதி செய்த சபதத்தை இளவரசர் அறிய நேரும்போது அந்த முட்டுக்கட்டை நீங்கிவிடும் அல்லவா? அதை அவர் அறியுமாறு நேரிடுமா? தானே அவரிடம் சொல்லிவிட்டால் என்ன? அடி அசட்டு வானதி, உனக்குத்தான் அவர் முன்னால் போய் நின்றாலே வாய் அடைத்து விடுகிறதே. அவரை யானைப்பாகன் என்று நீ எண்ணிய போது இந்த திருநள்ளத்தில் சக்கரவட்டமாக பேசி அவரிடம் வாயாடிப்பன் என்ற பெயரும் பெற்றாய். அதற்கு பிறகு அவரை முகமெடுத்து பார்க்கவும் வாய் திறந்து பேசவும் முன்னால் முடியவில்லையே. அனாதை வானதி, மறுமுறை நீ இளவரசரை பார்க்க நேரும்போது அப்படி மோசம் போய்விடாதே. துணிச்சலுடன் உன் மனதில் உள்ளதை சொல்லிவிடு. நீங்கள் சிங்காதனம் ஏறினாலும் நான் ஏற மாட்டேன். அவ்வாறு சபதம் செய்திருக்கிறேன். தாங்கள் வெறும் யானை பாகனாகவே இருந்து என்னையும் தங்களுடன் யானை மீது ஏற்றிக்கொண்டு ஒரு தடவை சென்றால் அதையே சொர்க்க வாழ்விலும் மேலாக கருதுவேன் என்று தைரியமாக சொல்லிவிடு. அவளை பேசிக்கிறாதெல்லாம் எல்லாம் சரிதான். ஆனால் அவ்விதம் சொல்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா? இந்த வெள்ளம் என்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கப் போகிறது? கரை சேராமலே மூழ்கி செத்து போய்விடுவேனோ? ஒரு நாளும் அவ்விதம் நேராது. அதோ கரை தெரிகிறதே, திருநள்ளத்து வசந்த மாளிகையின் மகுடவ கலசம் தெரிகிறதே. ஆஹா, இளவரசர் யானை மேல் ஏறி வந்து பறவை குஞ்சுகளை காப்பாற்றியதும் என்னுடன் இதமாக பேசியதும் நேற்று நடந்தது போலல்லவா தோன்றுகிறது. இது என்ன? அதோ ஒரு யானை, அதன் பேரில் ஒரு யானைப்பாகன். வெள்ளத்தின் வேகத்தை அந்த யானை எவ்வளவு அலட்சியமாக முண்டிக்கொண்டு குன்று நகருவது போல் நகர்கிறது. அதோ கரை ஏறிவிட்டது. கரையோடு மேற்கு நோக்கி செல்கிறது. யானையின் மேல் கம்பீரமாக உட்கார்ந்திருப்பவன் யாராக இருக்கும்? ஒருவேளை சிச்சி, இது என்ன பைத்தியக்கார எண்ணம்? இளவரசர் இங்கே எதற்காக இப்படி தனியாக யானை மீது வருகிறார்? ஒரு முறை யானை மீது வந்த இளவரசரை யானைப்பாகன் என்று நான் எண்ணிவிட்டால் அப்புறம் எந்த யானைப்பாகனை கண்டாலும் இளவரசராக இருக்கலாம் என்று சந்தேகிக்க வேண்டுமா? என்ன அறிவீனம்! இருந்தாலும் இவன் வெறும் யானைப்பாகனாகவே இருந்தாலும் எனக்கு ஒருவேளை உதவி செய்யக்கூடும் அல்லவா? என்னை இந்த ஓட்டுக்கூரை இடத்திலிருந்து இந்த பெருவெள்ளத்திலிருந்து கரையேற்றி விடலாம் அல்லவா? நான் யார் என்று சொன்னால் என்னை யானை மேல் ஏற்றி பொன்னியின் செல்வரிடம் அழைத்து கொண்டு போகவும் கூடும் அல்லவா? நான் யார் என்று சொன்னால் என்னை யானை மேல் ஏற்றி பொன்னியின் செல்வரிடம் அழைத்து கொண்டு போகவும் கூடும் அல்லவா? இத்தகைய எண்ணம் தோன்றியதும் வானதி யானைப்பாகா யானைப்பாகா என்று கூவி அழைத்தாள். அது அவன் காதில் விழவில்லையோ அல்லது விழுந்தும் லட்சியம் செய்யவில்லையோ தெரியாது. யானை நிற்கவும் இல்லை, யானைப்பாகன் திரும்பி பார்க்கவும் இல்லை. யானையின் நடை வேகமாகிக் கொண்டிருந்தது. வெகு சீக்கிரத்தில் நதிக்கரையின் வளைவு ஒன்றில் திரும்பிய யானைப்பாகனும் மறைந்து விட்டனர். வானதி இந்த ஏமாற்றத்தை பற்றி எண்ணமிடுவதற்குள் பெரும் பீதிகரமான மற்றொரு எண்ணம் அவள் மனதில் உதித்தது. ஓட்டுக்கூரை திடீரென்று அதிவேகமாக சுழன்று செல்லத் தொடங்கியதாக தோன்றியது. ஆம், ஆற்று வெள்ளம் அங்கே அதிகமான வேகத்தை அடைந்திருந்தது. நதிக்கரையும் அதன் ஓரத்தில் வளர்ந்திருந்த பிரம்மாண்டமான விருட்சங்களின் தடிமனான வேர்களும் அவளுடைய சமீபத்தில் விரைந்து வந்து கொண்டிருந்தன. ஓட்டுக்கூரை ஓடம் மரங்களின் வேர்களில் மோதிக்கொள்ளப் போவது நிச்சயம். மோதிக்கொண்டதும் தூள் தூளாகி தண்ணீரில் மூழ்கிவிடும். பிறகு தன்னுடைய கதி என்ன? தப்பிப்பிழைத்து கரையேற முடியுமா? சூழல்களில் சிக்கி மரங்களின் வேர்களில் அடிபட்டு சாக நேரிடுமா? ஐயோ, இது என்ன? அந்த மரங்களின் வேர்களுக்கு மத்தியில் பயங்கரமான முதலை ஒன்று வாயை பிளந்து கொண்டிருக்கிறது. அது உண்மை முதலையா அல்லது பொம்மையா அல்லது என் உள்ளத்தின் பிரமையா? இதோ கரையை நெருங்கிவிட்டது. மரங்களின் வேர்களின் மேல் ஓட்டுக்கூரை மோதிக்கொள்ளப் போகிறது. வானதி தன் கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள். தாயே துர்கா பரமேஸ்வரி, தாய் தந்தையற்ற இந்த அனாதை பெண்ணுக்கு நீதான் கதி. என்னை உன் பாதங்களில் சேர்த்துக்கொள் என்று பிரார்த்தனை செய்தாள். அத்தியாயம் 21. உயிர் ஊசலாடியது. ஒரு கண நேரம் ஒரு யுகமாக தோன்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் சில உண்டு. அவற்றில் ஒன்றும் இப்போது வானதிக்கு நேர்ந்தது. அவள் கண்ணை மூடிக்கொண்டு துர்கா பரமேஸ்வரியை பிரார்த்தனை செய்து கொண்டு ஓட்டுக்கூரை ஓடத்தில் சுழண்டு சென்ற நேரம் சில வினாடிகள் தான் இருக்கும். ஆயினும் அவை சில யுகங்களாகவே அவளுக்கு தோன்றின. பின்னர் ஏற்பட்ட ஒரு பெரிய அதிர்ச்சி அவளுடைய தேகத்தை எல்லாம் குறுக்கி போட்ட போது அவளுடைய கண்களும் திறந்து கொண்டன. கூரை ஓடம் ஆற்றங்கரை மரத்தில் வேரில் மோதியதால் அந்த அதிர்ச்சி உண்டாயிற்று என்பதை அவள் அறிந்தாள். அதனால் அந்த கூரை சுக்கலான போது அதிர்ஷ்டவசமாக வானதியின் பாதி உடம்பு வளைந்திருந்த மரக்கிளைகளில் சிக்கிக் கொண்டிருந்தது. அதனால் அவள் மரத்தின் வேர்களில் மோதப்படாமல் தப்பினாள். தனது நிலையை ஒருவாறு உணர்ந்து மரக்கிளைகளை கெட்டியாக பிடித்து கொண்டாள். வெள்ளத்தின் சூழல் அவளுடைய கால்களை பிடித்து அதிவேகமாக இழுத்து கொண்டிருந்தது. அந்த வேகத்தினால் கால்கள் பிய்த்து கொண்டு போய்விடும் போல் இருந்தது. அவள் உடுத்தியிருந்த சேலையும் அவளை இழுத்து வெள்ளத்தில் விட்டுவிட முயன்றதாக தோன்றியது. வானதிக்கு அச்சமயம் அதிசயமான மனோதிடமும் தைரியமும் எங்கிருந்தோ வந்தன. பல்லை கடித்துக்கொண்டு தன் முழு பலத்தையும் கொண்டு எழும்பி மரக்கிளையின் மேல் தாவி ஏறினாள். வளைந்து ஊசலாடி மெல்லிய கிளைகளுக்கு மேலே இரண்டு சுவடு கவடுகளாக பிரிந்த ஒரு பெரிய மரக்கிளையில் வசதியான இடத்தில் கெட்டியாக உட்கார்ந்து கொண்டாள். சேலை தலைப்புகளை முறுக்கி தண்ணீரை பிழிந்தாள்.
அப்போது சடப்படவென்று தண்ணீர் அடிபடும் சத்தம் கேட்டது. தண்ணீர் அடிபடும் சத்தம் கேட்டது. சற்று முன்னால் அவள் கண்கள் மூடிக்கொள்வதற்கு முன்னால் பார்த்த முதலையின் நினைவு வந்தது. கீழே குனிந்து 4 பக்கமும் உற்று பார்த்தாள். முதலையின் வால் தண்ணீரை அடிக்கும் காட்சி மட்டும் தென்பட்டது. முதலையின் உடம்பில் பெரும் பகுதியை அவள் ஏறி வந்த ஓட்டுக்கூரையின் உடைந்து சிதறிய பகுதிகள் மறைத்து கொண்டிருந்தன. சிறிது சிறிதாக முதலை தன் வாளின் உதவி கொண்டும் உடம்பை அசைத்தும் நெளிந்தும் அந்த கூரை பகுதிகளிலிருந்து முழுவதுமாக விடுவித்துக் கொண்டு வெளிவந்தது. அப்படி வெளிவந்த மகிழ்ச்சியை காட்டுவதற்காக முதலை தன் வாயை அகலப் பிளந்தது. வானதியை பார்த்து அது, வா வா, எப்படியும் நீ என் வாயில் விழ வேண்டியதுதான் என்று சொல்வது போலிருந்தது. வானதியும் தான் தப்பிப்பிழைத்த விதத்தை எண்ணி பார்த்து உற்சாகம் கொண்டிருந்தாள். ஓஹோ, அப்படியா சொல்கிறாய்? என்னை விழுங்கி விடுவேன் என்றா சொல்கிறாய்? முதலையே, உன் கைவரிசை வால்வரிசை ஒன்றும் என்னிடம் பலியாது. நீ பல்லை காட்டுவதிலும் உபயோகமில்லை. உன் பசிக்கு என்னை நம்பியிராதே. வேறு யாரையாவது பார்த்து கொண்டு போ என்று வானதி முதலையிடம் பேசினாள். அந்த குரலை கேட்ட முதலை தன் 2 பயங்கரமான கண்களாலும் அவளை உற்று பார்க்கத் தொடங்கியது. வானதி, ஓஹோ, உன்னுடைய சபலம் உன்னை விடவில்லை போல் இருக்கிறது என்று கூறிவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள். அவளுடைய நிலைமை சற்று பீதி அளிக்கக்கூடியதாகவே தோன்றியது. தண்ணீரின் பக்கம் அந்த பெரிய மரத்தின் கிளைகள் வளைந்து தொங்கின. ஆனால் கரையின் பக்கத்தில் அப்படி தாழ்ந்திருந்த கிளைகளையே காணவில்லை. அடிமரத்தின் வழியாக இறங்கினால் அங்கே வேர்களோடு வேறாக முதலை காத்து கொண்டிருந்தது. நதியின் பக்கம் வளைந்திருந்த கிளைகளிலிருந்து குதித்தால் மடுவின் சுழல் அவளை சுற்றி சுற்றி பாதாளத்துக்கு இழுத்து கொண்டு போக காத்திருந்தது. அந்த பெரிய சுழலை சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தால் கூட தலை சுற்றும் போல தோன்றியது. கூரை பக்கம் கிளைகள் உயரமாக இருந்தாலும் பாதகமில்லை. கரைப்பக்கம் கிளைகள் உயரமாக இருந்தாலும் பாதகமில்லை. எப்படியோ குதித்து சமாளிக்கலாம் என்று எண்ணி மரக்கிளைகளின் வழியாக நடந்து மறுபக்கம் போக எத்தனைத்து எழுந்தாள். ஏற்கனவே வெகு நேரம் அவளுடைய உடம்பின் கீழ்ப்பகுதி முழுவதும் தண்ணீரில் இருந்தபடியால் கால்கள் சில்லிட்டு போயிருந்தன. எழுந்து நிற்க முயன்றபோது கால்கள் வடவடவென்று நடுங்கின. சிச்சி, கால்களே, உங்களுக்கு என்ன வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு வானதி மறுபடியும் உட்கார்ந்து கொண்டாள். யாருக்கு பொறுமை அதிகம், முதலைக்கா தனக்கா என்று சோதித்து பார்க்க வேண்டியதுதான் போலும். இச்சமயம் கஜேந்திரனின் பிளிரல் சத்தம் கேட்டு வானதி திடுக்கிட்டாள். சற்று முன் நதியை குறுக்கே கடந்து கரையேறி மேற்கு நோக்கி சென்ற யானை திரும்பி வந்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் ஆற்றின் கரையோரமாக படகு ஒன்று வருவதையும் கவனித்தாள். அந்த படகில் 2 இருந்தார்கள். ஆம், அந்த இருவரில் ஒருவன் ஜோதிடரின் சீடன், இன்னொருத்தி பூங்குழலி. கடைசியில் தன்னை காப்பாற்றி அழைத்து போக பூங்குழலி தான் வர வேண்டுமா? படகு மரத்தின் அடியில் வந்தது. மரக்கிளை மேல் உட்கார்ந்திருந்த வானதியை பூங்குழலி பார்த்துவிட்டாள். சிரித்துக்கொண்டே, இளவரசி, நல்ல இடம் பார்த்து ஒளிந்து கொண்டீர்கள். சீக்கிரம் இறங்கி வாருங்கள். அதோ அந்த யானையின் மேல் வருகிறது யார் தெரியுமா என்று கேட்டாள். வானதியின் மனதில் சட்டென்று உண்மை உதயமாகிவிட்டது. ஆனாலும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, தெரியாதே, யார் என்று கேட்டாள். தாங்கள் யாரை தேடிக்கொண்டு புறப்பட்டீர்களோ அவர்தான், இளவரசர் தான் என்றாள் பூங்குழலி. வானதி அடங்கா வியப்புடன் யானையின் மேல் வருகிறவரை சில கண நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். அவர் அருகில் வரும் சமயத்தில் மரக்கிளையின் மேல் உட்கார்ந்திருப்பது மிக்க அசம்பாவிதம் என்று தோன்றியது. பூங்குழலியின் யோசனைப்படி அவளுடைய படகில் இறங்கிவிட வேண்டியதுதான் என்று எண்ணி கீழே பார்த்தாள். அச்சமயம் படகு வெள்ளத்தின் வேகத்தினால் மரத்தடியில் நிற்க முடியாமல் நகர்ந்து செல்வதை கண்டாள். படகுடன் போக விரும்பாமல் பூங்குழலி தாவி குதித்ததையும் பார்த்தாள். ஐயோ, இது என்ன, பக்கத்தில் பயங்கர முதலை கிடப்பதை இந்த பெண் கவனிக்கவில்லையா என்ன? ஒரு கணத்தில் 9,000 எண்ணங்கள் வானதியின் உள்ளத்தில் எழுந்து கொந்தளித்தன. அவள் வாயிலிருந்து ஏதோ உளறி குளறி வார்த்தைகள் வந்தன. முதலை என்பது மட்டும் பூங்குழலின் காதில் விழுந்தது. அவள் திரும்பி பார்த்தாள். ஆம், அவளுக்கு வெகு சமீபத்தில் பிரம்மாண்டமான முதலை அதன் வாயை பிளந்து கொண்டிருந்தது. பூங்குழலி திரும்பி பார்த்த சமயம் முதலை தன் வாளை ஓங்கி தண்ணீரில் அடித்தது. பூங்குழலி எவ்வளவோ தைரியசாலிதான். எத்தனையோ அபாயங்களை சமாளித்திருக்கிறாள். ஆனால் 10 அடி தூரத்தில் வாயை பிளந்து கொண்டிருக்கும் முதலைக்கு முன்னால் மனோதைரியத்தை மட்டும் வைத்துக்கொண்டு என்ன செய்ய? காரணம் தப்பினால் மரணம். ஒரு வினாடியில் உயிர் தப்பாவிட்டால் முதலையின் வாயில் போக வேண்டியதுதான். எப்படி உயிர் தப்புவது? மறுபடியும் படகில் ஏறிக்கொள்ள வேண்டியதுதான். இவ்வாறு எண்ணி பூங்குழலி தண்ணீரில் பாய்ந்தாள். படகு அதற்குள் கொஞ்சம் தூரம் போய்விட்டது. ஜோதிடரின் சீடன் படகை அவ்விடத்தில் நிறுத்த முடியாது என்று தீர்மானித்து சற்று கீழ்ப்புறம் சென்று கரையோரமாக அதை ஒதுக்க எண்ணி கொண்டு போனான். பூங்குழலியின் ஆபத்தான நிலையை அவன் கவனிக்கவில்லை. படகை பிடிக்க தாவி நீந்தி சென்ற பூங்குழலி அலைமோதும் கடலை காட்டிலும் காவேரி வெள்ளத்தின் கரையோரச் சூழல் அபாயகரமானது என்று கண்டாள். சுழலின் வேகம் அவளை கீழ் நோக்கி இழுத்தது. முதலில் அவள் பின்னால் அவளை பிடிப்பதற்காக நகரத் தொடங்கிவிட்டது என்பதை உணர்ந்தாள். இந்த நிலையில் அவளுடைய செயலின் தலைப்பு வளைந்திருந்த மரக்கிளைகளை மாட்டிக்கொண்டு அவளுடைய நிலையை மேலும் அபாயகரமாக்கியது. இதையெல்லாம் மேல் கிளை மீது அமர்ந்திருந்த வானதி கண்டாள். தன் மீது பூங்குழலியை கொண்டிருந்த மனக்கசப்பும் சற்று முன்னால் அவளுடைய கொடூர வார்த்தை
காரணமாக தான் செய்த சபதமும் அவள் தன்னை கைத்தூக்கி விட வேண்டாம் என்று எண்ணி கையை உதிரி தண்ணீரில் விழுந்தது மின்னல் வேகத்தில் அவள் மனதில் தோன்றி மறைந்தன. கூடவே அப்பெண் பொன்னியின் செல்வரை கடலிலிருந்து காப்பாற்றி சூடாமணி விகாரத்தில் கொண்டு போய் சேர்த்ததும் அதனால் சோழ நாடும் தானும் அவளுக்கு பட்டிருந்த நன்றி கடனும் நினைவுக்கு வந்தன. அதோ யானை மீது அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வருவதற்குள்ளே இவள் முதலை வாயில் அகப்பட்டு கொண்டு விட்டால் அவர் மனம் என்ன பாடுபடும்? தன்னை பற்றி அவர் என்ன எண்ணுவார்? பார்க்க போனால் தன்னை காப்பாற்றும் எண்ணத்துடன் அல்லவா இவள் தொடர்ந்து வந்து இந்த அபாயத்துக்கு உள்ளாகி இருக்கிறாள். இவ்வளவு எண்ணங்களும் இந்த நேயர்கள் படிப்பதற்கு ஆன நேரத்தில் 100% நேரத்திற்குள்ளேயே வானதியின் உள்ளத்தில் தோன்றின. வாயு வேகம் மனோவேகம் என்று சொல்வது வெறும் வார்த்தை என்று எல்லா வேகங்களுக்குள்ளும் சிந்தனையின் வேகம்தான் அதிக வேகமானது. இவ்விதம் எண்ணமிட்ட நேரத்திலேயே தன்னுடைய கடமை என்னதென்பதை வானதி நிச்சயித்து கொண்டு விட்டாள். மேற்கிளையிலிருந்து ஒரு கிளை கீழே இறங்கி அதன் மீது படுத்த வண்ணம் கைகளை கீழே நீட்டினாள். பூங்குழலியின் தலை கூந்தலை வாரி பிடித்து கொண்டாள். பூங்குழலி மேல் நோக்கி பார்த்தாள். வானதியின் கைப்பிடியிலிருந்து அவள் தப்பிச் செல்ல முயலவில்லை. ஒரு கரத்தை மேலே நீட்டினாள். வானதி இப்போது அந்த கரத்தை பிடித்து கொண்டாள். பூங்குழலியை மேலே இழுக்கத் தொடங்கினாள். இன்னொரு கையினால் மரக்கிளை ஒன்றை பற்றி கொண்டு பூங்குழலி வெள்ளத்திலிருந்து மேலே எழுப்பினாள். வானதி இருந்த கிளையிலேயே அவளும் தாவி ஏறினாள். 2 பேரையும் தாங்க முடியாமல் அந்த கிளை வளைந்தது. பூங்குழலியை மேலே ஏற முயற்சித்தாள். அந்த முயற்சியில் அவளுடைய கால்கள் தடுமாறின. மறுகணத்தில் அவள் மரக்கிளைக்கும் நதி வெள்ளத்துக்கும் இடையில் தொங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய ஒரு கையை மட்டும் வானதியின் 2 கரங்களும் கெட்டியாக பற்றி கொண்டிருந்தன. மரத்தின் வேர்களுக்கு மத்தியில் கிடந்த முதலை வெளி புறப்படுவதற்கு சிறிது நேரமாயிற்று. இப்போது அது வெளிவந்துவிட்டது. மரக்கிளையிலிருந்து தொங்கிய உருவத்தை பார்த்துவிட்டு வாயை மறுபடியும் அகலமாக திறந்தது. பூங்குழலியின் உடலும் உயிரும் ஊசலடி கொண்டிருந்தன. வானதியின் மெல்லிய கரங்கள் பூங்குழலியின் வைர உடலின் கனத்தினால் இற்று விழுந்து விடும் போலிருந்தது. அவளுடைய உள்ளமோ எந்த கணத்தில் பூங்குழலி தன் கையிலிருந்து நழுவி முதலையின் வாயில் விழுந்து விடுவாளோ என்ற எண்ணத்தினால் துடித்தது. அத்தகைய விபத்து நேர்ந்துவிட்டால் பிறகு இளவரசரின் முகத்தை அவளை ஏறிட்டு பார்க்கவே முடியாது. பூங்குழலி விழும்போது அவளும் கூட விழுந்து உயிரை விட்டு விடுவதே மேலானது. அப்படித்தான் செய்ய வேண்டும். அதோ யானை நெருங்கி வந்துவிட்டது. இளவரசர் அதன் மேல் வருகிறார். அவர் வந்து காப்பாற்றும் வரையில் பூங்குழலி விட்டுவிடாமல் இருக்க இந்த கரங்களில் சக்தி இருக்குமா? யானை ஆற்றங்கரையில் வந்து மரத்தடியில் நின்றது. மறுபடியும் ஒரு தடவை பிளிறியது. அந்த சத்தத்தை கேட்டு முதலை அந்த பக்கம் திரும்பி பார்த்தது. என்ன நினைத்து கொண்டதோ என்னமோ மறுபடியும் மரத்தின் வேர்களுக்கு மத்தியில் சென்று படுத்து கொண்டது. வானதியும் மரக்கிளையின் மீது குனிந்த வண்ணம் யானையை பார்த்தாள். அதன் மேலிருந்தவரையும் பார்த்தாள். ஆம், அவர் இளவரசர் தான், பொன்னியின் செல்வர் தான். யானைப்பாக அன்றொரு நாள் பறவை குஞ்சுகளை காப்பாற்றியது போல் இன்றைக்கு இந்த பேதை பெண்களை காப்பாற்று என்று தனக்கு மட்டும் கேட்கக்கூடிய மெல்லிய குரலில் கூறிக்கொண்டாள். முடியாது, இனி இந்த ஓடக்கார பெண்ணை தாங்க முடியாது. இனி ஒரு நிமிஷம் தாமதித்தாலும் தோள்பட்டைகளில் வந்து கைகள் தனியாக பீர்ந்து கீழே விழுந்துவிடும். அப்பப்பா, இவள் பெயர் பூங்குழலி, ஆனால் என்ன கனம் கணக்கிறாள்! இரும்பினால் செய்த உடம்பு போல அல்லவா இருக்கிறது. யானைப்பாக சீக்கிரம் வரமாட்டாயா? பூங்குழலி கிரீச் என்று கத்தினாள். அதை கேட்ட வானதி அவளை முதலை பிடித்துக் கொண்டதாக எண்ணினாள். சொல்ல முடியாத பயங்கரம் அவள் மனதில் குடிக்கொண்டது. கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அவளுடைய கைகளை பிடித்து கீழ் நோக்கி இழுத்து கொண்டிருந்த கனம் மேலும் அதிகமாயிற்று. முதலே தான் பூங்குழலியை பிடித்து இழுப்பதாக எண்ணி கண்களில் மூடிய வண்ணம் அவளை இன்னும் கெட்டியாக பிடித்து மேலே தூக்க முயன்றாள். கையை விடு வானதி, கையை விடு என்ற செவியில் அமுதென ஒலித்த இளவரசரின் குரல் கேட்டது. இன்னது செய்கிறோம் என்று தெரியாமலேயே கையை விட்டாள். அவளுடைய தோள்களை பீத்து இழுத்த பாரம் நீங்கியது. கண்களை திறந்து பார்த்தாள். பூங்குழலியை கஜேந்திரன் துதிக்கையினால் சுழற்றி பற்றி எடுத்து கரையில் இறக்கி விடுவதை கண்டாள். பூங்குழலியின் கண்கள் மூடியிருந்தன. யானை துதிக்கை அவள் மீது சுற்றிய போதுதான் அவள் அவ்வாறு கிரீச்சிட்டு கத்தியிருக்க வேண்டும். அதே மாதிரி தானும் ஒரு தடவை கத்திவிட்டு மூர்ச்சையடைந்தது. வானதிக்கு நினைவு வந்தது. இப்போது அதை காட்டிலும் பன்மடங்கு அபாயகரமான நிலைமையில் இருந்தாலும் தான் பயப்படாமலும் பிரஜை இழக்காமலும் இருப்பதை நினைக்க அவளுக்கே வியப்பாக இருந்தது. தன்னுடைய தைரியத்தை பார்த்து மிச்சி பாராட்ட இளைய பிராட்டி இங்கே இல்லையே, ஆயினும் பாதகமில்லை, எப்படியும் ஒரு நாள் அவருக்கு தெரியாமல் போகாது. இப்போது என்னுடைய கதி என்ன? பூங்குழலியை மட்டும் அழைத்து கொண்டு என்னை இந்த மரத்தின் மேலேயே விட்டுவிட்டு இளவரசர் போய்விடுவாரா? அவ்விதம் அவர் செய்தால் அது என்னுடைய அசட்டுத்தனத்துக்கு சரியான தண்டனையாக இருக்கும். இல்லை, கஜராஜனின் துதிக்கை மறுபடியும் அவளை நோக்கி நீண்டு கொண்டு வந்தது. வானதி மீண்டும் ஒரு தடவை கண்களை மூடிக்கொண்டாள். மறுக்கணம் அவள் மரக்கிளையிலிருந்து தூக்கப்பட்டு கெட்டியான தரையில் விடப்பட்டதை உணர்ந்தாள். கண் விழித்து பார்த்த போதுதான் நதிக்கரையில் பூங்குழலிக்கு அருகில் நிற்பதை கண்டாள். தன்னை அறியாமல் எழுந்த அன்புடனும் ஆர்வத்துடனும் அந்த ஓடக்கார பெண்ணை கட்டி தழுவிக்கொண்டாள்.
பூங்குழலி கண்களில் நீர் ததும்ப தழுதழுத்த குரலில், இளவரசி, இன்று என் உயிரை காப்பாற்றினீர்கள். நான் உங்களை நதி வெள்ளத்தில் மூழ்கி போகாமல் காப்பாற்றி அழைத்து போக வந்தேன். அதற்கு மாறாக நீங்கள் என்னை முதலை வாயிலிருந்து காப்பாற்றினீர்கள். இந்த நன்றியை என்றும் மறக்க மாட்டேன் என்றாள் பூங்குழலி. பூங்குழலி, நான் உன்னை காப்பாற்றினேன். உன்னையும் என்னையும் அந்த யானைப்பாகன் அல்லவா காப்பாற்றினார். அவரிடம் உன் நன்றியை கூறு என்றாள் வானதி. என் உயிர் மேல் எனக்கு அவ்வளவாக ஆசை ஒன்றுமில்லை. ஆனால் என் அத்தை அவளுடைய செல்வ புதல்வரிடம் ஒரு அவசர செய்தி சொல்லும்படி என்னை அனுப்பினாள். அதை சொல்வதற்கு முன்னால் நான் செத்துப்போக விரும்பவில்லை என்றாள் பூங்குழலி. யானையின் மேலிருந்தவரை வானதி நிமிர்ந்து பார்த்தாள். ஏதோ ஒரு விஷம குதூகலம் அவளை அச்சமயம் பற்றி கொண்டிருந்தது. யானைப்பாக, யானைப்பாக, எங்களை உன் யானை மேல் ஏற்றிக்கொண்டு போகிறாயா என்று கேட்டுவிட்டு கலீர் என்று சிரித்தாள். அத்தியாயம் 22. மகிழ்ச்சியும் துயரமும். வானதியின் சிறுபொலியுடன் கலந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு இளவரசரும் சிரித்துக்கொண்டே யானையின் மேலிருந்து கீழே இறங்கினார். ஆஹா, யானை ஏற்றம் என்பது மிகவும் கடினமான காரியம். ராஜ்ய சிம்மாசனத்தில் ஏறுவது போலத்தான். யானை மேல் ஏறுவதும் கஷ்டம், அதன் மேல் உட்கார்ந்திருப்பதும் கஷ்டம், யானை மேலிருந்து இறங்குவது எல்லாவற்றையும் விட கஷ்டம். ஆயினும் அந்த கஷ்டங்களையும் சில சமயம் ஒருவன் அனுபவிக்கத்தான் வேண்டியிருக்கிறது என்றார் பொன்னியின் செல்வர். சிலர் இந்த கஷ்டத்தை மிக அற்பமான காரணங்களுக்காக கூட அனுபவிக்கிறார்கள். பறவை குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக யானை மேல் ஏறிக்கொண்டு ஓடி வருகிறவர்களும் உண்டு என்றாள் வானதி. அந்த சம்பவம் உனக்கு இன்னும் நினைவு இருக்கிறதா? நீ அதை பற்றி இன்று வரை பேச்சை எடுக்காததினால் மறந்து விட்டாயோ என்று எண்ணினேன் என்றார் இளவரசர். உலகமெல்லாம் சுற்றி அலைந்து அநேக வீர செயல்களில் ஈடுபடுபவர்கள் மறந்து விடுவார்கள். அரண்மனையிலேயே இருக்கும் அந்த பேதை பெண்ணுக்கு அதை ஞாபகம் வைத்துக் கொள்வதை விட வேறு என்ன வேலை? தாங்கள் அன்றைக்கு யானை மேல் ஏறிக்கொண்டு வந்ததும் நினைவில் இருக்கிறது. நான் கொடும்பாளூர் பெண் என்று சொன்னதும் தாங்கள் முகத்தை சுருக்கி கொண்டு திரும்பி போனதும் நினைவில் இருக்கிறது. அதற்கு அப்போது காரணம் இருந்தது வானதி. அந்த காரணம் இப்போதும் இருக்கிறது ஐயா. தாங்கள் உலகமாளும் சக்கரவர்த்தியின் புதல்வர், சோழவள நாட்டின் கண்ணின் மணி போன்ற பொன்னியின் செல்வர். நானோ பொட்டைக்காட்டு பிராந்தியத்தில் பிறந்து வளர்ந்தவள், சிற்றரசரின் குலமகள், அதிலும் போரில் இறந்து போனவருடைய அனாதை மகள். வானதி, நீ எனக்கு அநீதி செய்கிறாய். நியாயமற்ற வார்த்தை கூறுகிறாய். போனால் போகட்டும். நான் தஞ்சைக்கு அவசரமாக போக வேண்டும். சீக்கிரம் சொல். நீ எப்படி இங்கே வந்து சேர்ந்தாய்? தனியாக ஏன் வந்தாய்? ஓட்டுக்கூரை மேல் மிதந்து வந்தாயாமே. இந்த பெண் இங்கே எதற்காக வந்தாள்? எப்படி இத்தகைய ஆபத்தான விஷயத்தில் சிக்கிக்கொண்டாள்? நான் ஒருத்தி இங்கே நின்று கொண்டிருப்பது தங்களுக்கு ஞாபகம் வந்தது பற்றி சந்தோஷம். ஒரு நிமிஷம் தனியாக பேச அவகாசம் கொடுத்தால் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு போய்விடுவேன் என்றாள் பூங்குழலி. அந்த இரண்டு பெண்களும் அச்சமயம் இளவரசரின் முன்னால் நேருக்கு நேர் நின்றபோது எப்படியோ அவர்களுக்கு அசாதாரண தைரியமும் பேச்சும் எல்லா தைரியமும் வந்துடுத்து. சமுத்திரகுமாரி, உன்னை மறந்து விட்டேன் என்றால் நினைத்தாய்? அது எப்படி முடியும்? நீதான் நான் கூப்பிட நின்று கூட பதில் சொல்லாமல் படகை செலுத்தி கொண்டு வந்தாய். அப்படி அவசரமாக வந்தவள் மரக்கலைக்கு முதலின் திறந்த வாய்க்கும் நடுவில் நின்று ஊஞ்சலாடி கொண்டிருந்ததை என் ஆயுள் உள்ளளவும் மறக்க முடியாது என்று சொல்லிவிட்டு இளவரசர் சிரித்தார். உன்னை தூக்க முடியாமல் தூக்கி பிடித்து கொண்டு வானதி பட்டு கொண்டிருந்த அவஸ்தையும் என்னால் மறக்க முடியாது. ஆனால் நீங்கள் இருவரும் இங்கே எப்படி வந்து சேர்ந்தீர்கள்? எதற்காக? யாராவது ஒருவர் சீக்கிரம் சொல்லுங்கள் என்றார். பொன்னியின் செல்வா, நானும் தங்கள் திருத்தமக்கையாரும் தங்களை வழியில் கண்டு நிறுத்தி தஞ்சாவூருக்கு போவதை தடை செய்வதற்காக வந்தோம். தாங்கள் தற்சமயம் தஞ்சாவூர் வந்தால் அங்கே பெரிய யுத்தம் மூலம் என்று இளையபிராட்டி அஞ்சுகிறார். அதற்கு முன்னால் சந்தித்து பேச விரும்புகிறார். இளையபிராட்டி இப்போது எங்கே? குடந்தையில் இருக்கிறார். நீ மட்டும் எப்படி இங்கே வந்தாய்? வழியில் குழந்தை ஜோதிடர் வீட்டில் நானும் இளையபிராட்டியும் சிறிது நேரம் தங்கினோம். அந்த சமயத்தில் காவேரி கரையை உடைத்து கொண்டு வந்து ஜோதிடர் வீட்டையே அடித்து கொண்டு வந்து விட்டது. இளவரசே, காவேரி தாய் தங்களை குழந்தை பிராயத்திலிருந்து காப்பாற்றியதாக சொல்கிறார்கள். தங்களுக்கு இந்த பொன்னி நதியின் பேரில் எவ்வளவோ ஆசை உண்டு என்பதையும் அறிவேன். ஆனால் இன்று இந்த நதியினால் நாடு நகரங்களும் மக்கள் மிருகங்களும் பட்ட கஷ்டத்தை நினைப்பதற்கே பயங்கரமாக இருக்கிறது. காவேரி தாய் மிக கொடுமையானவள் என்று சொல்ல தோன்றுகிறது. வானதி, காவேரி அண்ணின் பேரில் அப்படி பழிப்பு சொல்லாதே. இந்த மாதரசிக்கு எங்கள் சோழ நாட்டின் பேரில் அவ்வளவு ஆசை. அந்த ஆசை வரம்பு மீறி போகும்போது கரையை உடைத்து கொண்டு கிளம்பி விடுகிறாள். இதை அறியாதவர்கள் அன்னையின் பேரில் வீண் பழி சொல்கிறார்கள். ஏன், கரையை மீறி கொண்டு வருவதற்காக சமுத்திரராஜன் பேரில் கூட சிலர் குறை சொல்கிறார்கள். ஆனால் பூங்குழலி அப்படி கடலரசன் பேரில் குறை சொல்ல மாட்டாள் என்றார் இளவரசர். மன்னியுங்கள், நானும் இனி காவேரி அன்னையின் பேரில் குற்றம் சொல்லவில்லை. நானும் தங்கள் தமக்கையும் குழந்தை ஜோதிடர் வீட்டில் இருந்தபோது திடீரென்று காவேரியின் ஆசை பொங்கி பெருகிவிட்டது. தங்கள் தமக்கை முதலியவர்கள் ஓடிப்போய் கோவில் மண்டபத்தின் மேல் ஏறிக்கொண்டார்கள். நான் என் அசட்டுத்தனத்தினால் மண்டபத்தின் பேரில் ஏற தவறிவிட்டேன். ஜோதிடர் வீட்டு ஓட்டுக்கூரையை பிடித்து கொண்டு வந்து மிதந்து வந்தேன் அப்படின்னு வானதி சொல்கிறான். உன்னை காப்பாற்றுவதற்காக பூங்குழலி படைகள் ஏறிக்கொண்டு வந்தாளாக்கும். அழகாத்தான் இருக்கிறது. உங்கள் இருவரையும் சேர்த்து இந்த கஜேந்திரன் காப்பாற்ற வேண்டியதாயிற்று. இந்த யானையின் அறிவே அறிவு. உங்கள் இருவரையும் அதன் துதுக்கையினால் பூமாலை எடுப்பது போல் அசங்காமல் கசங்காமல் எடுத்து சற்றும்
கரையில் எடுத்து கரையில் விட்டது. இன்று காலையில் இதே யானை கையில் அங்குசத்துடன் நேரங்கழித்து ஓடி வந்த யானை பாகனை தூக்கிச் சுழற்றி வெகு தூரத்தில் போய் விழும்படி எரிந்தது. அவன் உயிர் பிழைத்திருப்பதே துர்லபம். ஐயோ, அது என்ன? நானே தங்களிடத்தில் அதை பற்றி கேட்க வேண்டும் என்றிருந்தேன். என்னை நீ என்ன கேட்க வேண்டும் என்றிருந்தாய்? யானை பாகனாலும் அங்குசத்தினாலும் தங்களுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்ததோ என்று கேட்க விரும்பினேன். தீங்கு நேரம் இருந்தது என்பது உண்மைதான். அது உனக்கு எப்படி தெரிந்தது? ஜோதிடர் சொன்னாரா என்ன? அந்த பித்து இளைய பிராட்டிக்கு இன்னும் போகவில்லையா? தன்னோட அக்காவே சொல்கிறார், பித்து பைத்தி முடிச்சதுன்னு சொல்கிறார். ஜோதிடர் சொல்லவில்லை, சொன்னாலும் நாங்கள் நம்பி இருக்க மாட்டோம். பெரிய பழுவேட்டரையர் சொன்னார். என்ன? யார் சொன்னார்? ஆம் இளவரசே, தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையர் சொன்னார். நாங்கள் ஜோதிடர் வீட்டில் இருந்தபோது திடும் பிரவேசமாக அவர் உள்ளே நுழைந்து வந்தார். தங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை பற்றி சொன்னார். விஷம் தடவிய அங்குசத்தை பற்றியும் சொன்னார். ஆஹா, இது பெரிய அதிசயம்தான். அவருக்கு எவ்விதம் தெரிந்தது? அவரும் ஜோதிடர் ஆகிவிட்டாரா? அல்லது ஒருவேளை எல்லாரும் சொல்வது போல் அவரே இந்த ஏற்பாடு செய்தாரா? இல்லை இளவரசே, அவர் செய்த ஏற்பாடல்ல. பாண்டிய நாட்டு சதிகாரர்கள் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்ததை ஒட்டு கேட்டதுனால அறிந்து கொண்டாராம். ஓஹோ, இன்னும் ஏதாவது சொன்னாரா அவர்? நினைப்பதற்கும் சொல்வதற்கும் பயங்கரமாகத்தான் இருக்கிறது. தங்களையும் தங்கள் தந்தையையும் மூத்த இளவரசரான ஆதித்த கரிகாலரையும் ஒரே நாளில் யமனுலகம் அனுப்ப அந்த சதிகாரர்கள் திட்டமிட்டிருப்பதாக சொன்னார். அவர் ஆதித்த கரிகாலரை காப்பாற்றுவதற்காக கடம்பூருக்கும் விரைந்து போய்விட்டார். தங்களுக்கும் சக்கரவர்த்திக்கும் இளைய பிராட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு போனார். ஆஹா, அவருடைய எச்சரிக்கை என் ஒருவன் விஷயத்தில் உண்மையாக இருந்தபடியால் மற்றவர்கள் விஷயத்திலும் உண்மையாகத்தானே இருக்க வேண்டும். சமுத்திரகுமாரி, நீ ஏதோ சொல்ல வேண்டும் என்றாயே? ஆம் இளவரசே, ஈழத்து ஊமை ராணி தங்களை உடனே தஞ்சைக்கு அழைத்து வரும்படி என்னை அனுப்பி வைத்தார். ஆஹா, அதை பற்றி உன்னிடம் கேட்க மறந்தே போனேன். ஈழத்து ராணிக்காகவே நான் இவ்வளவு அவசரமாக புறப்பட்டு வந்தேன். அவரை தஞ்சாவூருக்கு யாரோ பலவந்தமாக கட்டி இழுத்து வந்தார்களாமே, அது உண்மையா? உண்மைதான் ஐயா. ஆனால் முதல் மந்திரி அனிருத்தர் நல்ல நோக்கத்துடனே தான் அவ்விதம் செய்தார். ஓஹோ, அனிருத்தர் வேலையா? என் தந்தையிடம் சேர்ப்பிப்பதற்காக அழைத்து சென்றிருக்க வேண்டும். பூங்குழலி, முதன் மந்திரி நோக்கம் வெற்றி பெற்றதா? அவர்கள் சக்கரவர்த்தியும் ஈழத்து ராணியும் சந்தித்தார்களா? ஆம், சந்தித்தார்கள். என் வாழ்க்கை மனோரதம் நிறைவேறிவிட்டது. இது இவர் சொல்றார், பொன்னியின் செல்வர் சொல்றார். என் வாழ்க்கை மனோரதம் நிறைவேறிவிட்டது. இதை காட்டிலும் சந்தோஷமான செய்தி எனக்கு வேறு எதுவும் இல்லை. என் பெரியண்ணை அருகில் இருக்கும் வரையில் என் தந்தையின் உயிருக்கு அபாயமும் இல்லை. அந்த மாதரசிக்கு அபூர்வமான வருங்கால திருஷ்டி உண்டு என்பது உனக்கே தெரியுமே பூங்குழலி. ஆம், எனக்கு அது தெரியும். ஈழத்து ராணி இருக்கும் வரையில் சக்கரவர்த்திக்கு அபாயம் இல்லை. ஆனால் என்ன பூங்குழலி, ஏன் தயங்கி நிற்கிறாய் சமுத்திரகுமாரி? சொல்ல தயக்கமாகவே இருக்கிறது. நான் எழவில்லை. நாக்கு பேச மாட்டேங்கிறது எனக்கு. ஈழத்து ராணி தம்முடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டதாக எண்ணுகிறார். கடைசியாக கண் மூடுவதற்கு முன்னால் தங்களை ஒருமுறை பார்க்க விரும்புகிறார் என்றாள். தெய்வமே, இது என்ன சொல்கிறார்? சந்தோஷமான செய்தியை சொல்லிவிட்டு உடனே இந்த பேரடி போன்ற செய்தியும் சொல்கிறாயே. இனி நான் ஒரு கணமும் தாமதிப்பதற்கில்லை. வானதி, இளைய பிராட்டியிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டதாக சொல்லு என்றார் இளவரசர் அருண்மொழி.